நாம பலி செலுத்தணும்னா ஆசாரியன் மிக முக்கியம்னு போன ஷார்ட்ஸ்ல சொன்னேன். எப்படி ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் இங்கிருந்து தொலைதூரத்துல இருக்கிற என்னுடைய அப்பாவுக்கு ஒரு கடிதம் போடுறேன். தொலைதூரத்துல இருக்கிற அப்பாவுக்கு கடிதம் போனோம்னா எனக்கு ஒரு போஸ்ட் மாஸ்டர் தேவைப்படுறாரு. ஏன்னா என்னால அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு போனோம்னா இந்த எனக்கு லெட்டர் தேவையில்லை. அதே போல பாவியாகிய நானு என்னுடைய பாவ பலிய செலுத்தணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற பிதா நம்ம விட்டு தூரமா இருக்கிறாரு. அதனால நடுவுல பிதாவுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் வேணும். அந்த மீடியேட்டர் பரிசுத்தரோட பேசுகிறவரா இருக்கணும். அதாவது பரிசுத்தமானவராகவும் இருக்கணும். அந்த மீடியேட்டர் நம்மோட மனிதனோட உறவாடக்கூடியவரா இருக்கணும். ஒருவேளை பரிசுத்தரா இருந்தா மனுஷங்களோட உறவாட முடியாது. ஏன்னா நாம் பாவி, அவருடைய பரிசுத்தத்தினால நம்ம இடத்துல வர முடியாது. பாவியா இருந்தா பரலோகம் போக முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து இறங்கி மனிதனா வராரு. மனிதனா வந்தாலும் பரிசுத்தமா இருந்து மனிதனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தரா நிக்கிறாரு. அதாவது இந்த பாவியோட பலிய கொண்டு போறவராகவும் அதை கொண்டு போய் பரிசுத்தராகிய தேவனிடத்துல சேர்க்கிறவராகவும் இருக்கிறார். அதனாலதான் இந்த ஆசாரியன் மிகவும் முக்கியமானவர்.